நேரங்கள்ல நம்ம தினமும் பார்க்குற ரொம்ப சாதாரணமான விஷயங்களுக்கு பின்னாடி அடேங்கப்பான்னு சொல்ற அளவுக்கு பெரிய பெரிய கதைகள் ஒளிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் வினிகர். அதோட அந்த புளிப்பு சுவைக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான, ஏன் ஒரு மர்மமான வரலாற்றை தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். சரி, வாங்க ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு காலத்துல கிட்டத்தட்ட உலகத்தையே ஆண்ட அந்த ரோமானிய படையோட ரகசிய சக்திபானம், அதாவது அவங்களோட சீக்ரெட் எனர்ஜி ட்ரிங்க் என்னவா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பதில் நிச்சயம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். வாங்க உள்ள போலாம். அந்த ரகசிய பானத்தோட பேர் போஸ்கா. பண்டைய ரோம சாம்ராஜ்யத்துல இது வெறும் தாகத்தை தீர்க்கிற ஒரு பானம் மட்டும் கிடையாது, அது அவங்க வாழ்க்கையோட ஒரு அத்தியாவசிய தேவையா இருந்துச்சு. அப்போ என்னது இந்த போஸ்கா? ரொம்ப சிம்பிள். புளிச்சு போன வைன் அல்லது வினிகரை தண்ணியோட கலந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பானம் தான் அது. இது ஒன்றும் பெரிய ஆட்களுக்கான ஆடம்பரமான பானம் கிடையாது, ஆனா ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒண்ணு. சாதாரண வீரர்களோட அன்றாட வாழ்க்கையில இது ஒரு அங்கமாவே இருந்திருக்கு. இதோட செய்முறையும் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையானதுதான். புளித்த வைன், கொஞ்சம் தண்ணி, சுவைக்கு வேணும்னா கொஞ்சம் தேன், வாசனைக்கு கொஞ்சம் மூலிகைகள், அவ்வளோதான். இந்த எளிமையான செய்முறை இருந்ததால தான் லட்சக்கணக்கான வீரர்களுக்கு இத கொடுக்க முடிஞ்சது. அப்போ ஏன் இந்த சாதாரண பானம் இவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துச்சு? அது வெறும் தாகத்தை மட்டும் தீர்க்கல, அதோட அமிலத்தன்மை அவங்க குடிக்கிற தண்ணியில இருக்கிற கிருமிகளை கொன்னுச்சு. நீண்ட பயணங்கள்ல வீரர்களோட ஆரோக்கியத்தை அது பாதுகாத்துச்சு. இதுல இருந்து வைட்டமின் சி, ஸ்கர்வி மாதிரி நோய்கள் வராம தடுத்துச்சு. சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு உயிர் காக்கும் பானமாவே இருந்திருக்கு. இப்படி ஒரு சாதாரண வீரனோட பானமாயிருந்த இந்த போஸ்கா எப்படி வரலாற்றோட மிக முக்கியமான, மறக்க முடியாத ஒரு தருணத்துல இடம் பிடிச்சது? வாங்க பாக்கலாம். ஆமாங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டிருந்தப்போ அவருக்கு குடிக்க கொடுக்கப்பட்டதே இந்த பானம்தான். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த புளித்த திராட்சரசம் வேற எதுவும் இல்ல, அந்த வீரர்களோட அன்றாட பானமான போஸ்காதான். யோசிச்சு பாருங்க, ஒரு வீரனோட சாதாரண பானம் சரித்திரத்தோட ஒரு திருப்பு முனையில இடம்பெறுது. இங்கேதான் கதையில ஒரு பெரிய கேள்வி எழும்புது. அந்த ரோமானிய வீரன் இயேசுவுக்கு போஸ்காவை கொடுத்தது ஒரு கருணை செயலா, இல்ல அவரை இன்னும் கேலி செய்யற ஒரு செயலா? இந்த ஒரு செயல் பல நூற்றாண்டுகளா விவாதிக்கப்பட்டு வருது. ஏன்னா ரெண்டு பக்கமும் வாதங்கள் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா போஸ்கா தாகத்தை தணிக்கிற ஒரு புத்துணர்ச்சியான பானம், அதனால இது ஒரு சின்ன கருணையின் வெளிப்பாடா இருக்கலாம். ஆனா மறுபக்கம் அவரை கேலி செஞ்சுட்டு இருந்த வீரர்கள் அவரை இன்னும் அதிக நேரம் சுயநினைவோட வச்சு வேதனையை நீட்டிக்கிறதுக்காக கூட இது கொடுத்திருக்கலாம். இந்த செயலோட சிக்கலான தன்மையை இது ரொம்ப அற்புதமா காட்டுது. இதுல இன்னொரு ஆழமான விஷயமும் இருக்கு. சிலுவையில அறையறதுக்கு முன்னாடி வலி தெரியாம இருக்கிறதுக்காக வெள்ளை போலம் கலந்த ஒரு வலி நிவாரணிய அவருக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா அவர் அதை மறுத்துட்டார். அவர் தன்னோட துன்பத்தை முழு சுயநினைவோட எதிர்கொள்ள விரும்பினார். ஆனா தாகம்னு கேட்டப்போ கொடுக்கப்பட்ட இந்த புளித்த வினிகரை அவர் ஏத்துக்கிட்டார். இதுல ஒரு ஆழமான முரண்பாடு இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஒரு வரலாற்று நிகழ்வு அதோட எல்லையை தாண்டி வாழ்க்கையின் வினிகரை சுவைப்பது அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த உலகளாவிய உருவகமா மாறுது. அதாவது அந்த வினிகரோட புளிப்பு சுவை வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற துன்பம், கசப்பான யதார்த்தம், அதோட உண்மையான தன்மை, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு குறியீடா மாறுது. இப்போ ரோமிலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி பண்டைய சீனாவுக்கு ஒரு பயணம் போவோமாங்க. அங்கேயும் இதே வினிகர் ஒரு ஆழமான தத்துவத்தை விளக்க பயன்பட்டிருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த ஓவியம் ரொம்பவே பிரபலமானது. இதுல 3 பெரிய ஞானிகள் ஒரு வினிகர் ஜாடிய சுத்தி நின்னு அதை சுவைக்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கும். இந்த 3 பேரும் சீனாவின் 3 முக்கிய தத்துவங்களான கன்ஃபியூஷனிசம், பௌத்தம் மற்றும் தாவோயிசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க. கன்ஃபியூஷியஸ் அந்த வினிகரை சுவைச்சப்போ அது புளிப்பா இருந்துச்சாம். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் உலகம் அதோட ஒழுக்கத்தை இழந்து புளிச்சு போயிருந்துச்சு. புத்தர் சுவைச்சப்போ அது கசப்பா இருந்துச்சாம். ஏன்னா அவர் பார்வையில வாழ்க்கை துன்பங்களால நிறைஞ்ச ஒரு கசப்பான அனுபவம். ஆனா லாவோஷி அதை சுவைச்சப்போ அது இனிப்பா இருந்துச்சாம். அது எப்படி இனிப்பா இருந்துச்சு? ஏன்னா லாவோசியோட பார்வையில வினிகர் புளிப்பானதோ கசப்பானதோ இல்ல, அது வினிகர், அவ்வளவுதான். வாழ்க்கை அது எப்படி இருக்கோ எந்த விதமான தீர்ப்பும் இல்லாம அப்படியே ஏத்துக்கிட்டு அனுபவிக்கிறப்போ அந்த அனுபவமே இனிமையா மாறுது. இதுதான் தாவோசித்தோட மைய கருத்து. நாம இப்போ ஒரு முழு வட்டம் அடிச்சு நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வர்றோம். இப்போ இந்த ஆழமான கேள்விய நாம நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒரு சாதாரண வீரனோட பானம், ஒரு தீர்க்கதரிசியோட கடைசி தருணம், 3 ஞானிகளோட தத்துவ விவாதம், இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரே ஒரு நூல் இந்த வினேகர். ஒவ்வொருத்தரும் அத ஒவ்வொரு விதமா அனுபவிச்சாங்க. இந்த ஆழமான தேடல
புனித தாமஸ் அக்வனாசன் இந்த படம் ரொம்ப அழகா காட்டுது. வாழ்க்கையோட புளிப்பையும் கசப்பையும் எதிர்கொண்டு அதுக்கான நம்ம சொந்த பதில கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி இது. தாமஸ் அக்வினாஸுக்கும் கிறிஸ்துவுக்கும் நடந்ததா சொல்லப்படுற இந்த உரையாடல் அந்த தேடலோட உச்சகட்டத்தை காட்டுது. எல்லா அறிவு, தத்துவம், புத்தகங்கள் எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையோட உண்மைய தனிப்பட்ட முறையில உணர்றதுதான் அவருக்கு தேவையா இருந்துச்சு. கடைசியா இந்த கேள்வி நம்ம கிட்ட வருது. அந்த வீரன், அந்த ரட்சகர், அந்த ஞானிகள் எல்லோரும் வினிகரை சுவைச்சாங்க. வாழ்க்கை உங்க முன்னாடி அதோட வினிகரை வைக்கும்போது, அதோட புளிப்ப, கசப்ப, யதார்த்தத்தை நீங்க எதிர்கொள்ளும்போது உங்க பதில் என்னவா இருக்கும்? அதை நீங்க எப்படி சுவைப்பீங்க?